தரத்தரான்னு எடுக்கிறேன் நான் ஒருத்தி. காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனைக்கட்டி போயிட்டுருக்கோம். உள்ளே நுழைஞ்சு செக் போஸ்ட்டை எட்டினதுமே, அதாவது இந்த மாங்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வருங்க, அந்த ஏரியா செக் போஸ்ட்டை எட்டினதுமே ஒரு செக் போஸ்ட் போலீஸ் நிப்பாட்டி சொன்னார், இந்த மாதிரி இப்போ தான் 2 பேர் வந்து நம்ம சின்னியம்பாளையத்துலேருந்து வந்து 2 பொண்ணுங்க ஆக்சிடெண்ட் ஆகி தாறுமாறாக கிடக்காங்க, நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே பயமுறுத்தி அடைச்சி விட்டாங்க. அப்புறம் நாங்கள் திக்குனே தான் அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி சரி ஆனைக்கட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக போனோம். வெயில் சும்மா கொளுத்தி எடுக்குதுங்க. ஐயோ பாருங்க. வெல்கம் நண்பாஸ் அண்ட் நம்பீஸ். இன்னைக்கு நம்ம ஆனைக்கட்டி தான் போக போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து ஊட்டி சீரீஸ் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் கூட ஒன்று பெண்டிங் இருக்குது. அடுத்து வந்து ஆனைக்கட்டி சீரீஸ் தான். அதெல்லாம் வராது, பயப்படாதீங்க. ஒரே ஒரு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் போனால் ஒரு வீடியோ ஜஸ்ட் நாங்கள் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணிட்டு இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு வேற லெவலில் இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் ஆனைக்கட்டி நுழைஞ்சதுமே வந்துட்டு ஒரு மிரட்டலான காட்சியும் பார்த்துட்டோம். ஆரம்பத்திலேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகுபலியில் வர மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பைசன் இப்படி என்னன்னா போலாம், என்னை மறுபடியும் காட்டுங்கிறான். நான் உன்னை கொண்டே காமிச்சு சரியா பார்க்கல. ஐயோ செம பெருசு. பார்த்தீங்கன்னா அந்த இதுல இருந்து கீழே இறங்கி அப்படியே, அதாவது பாதை புல்லு சாப்பிட்டு இருக்கு. கரெக்டாக புல்லு சாப்பிட்டு. அதோட தலை மட்டுமே எத்தனை கிலோ இருக்கும்? கொம்பு கொம்பு மட்டும் ஒரு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கேன். சிங்கத்தையே 4-5 சேர்ந்து தூக்கி வீசிடும். நம்மெல்லாம் வச்சுக்க சுண்டலி மாதிரி போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வச்சு போடு. பார்க்கணுமா? சரியான தாகம் டக்குன்னு முடிச்சிட்டேன். வெளியே அவர் எப்படி இருக்காங்க? ஏ தம்பி, உன் அளவுக்கு நாங்கள் ஒர்த்து கிடையாது. ஏதோ காளமாடுக்கு ஆமாம், ஏதோ உங்ககிட்ட மோத அளவுக்கு எங்களுக்கு தில்லு இருக்குன்னு நினைக்காத. அப்படியே அது உனக்கு நல்லது. அப்படியே கிளம்பிடு. ஸோப்பா இவனோட இந்த நேரத்தில் பயமுறுத்திட்டான் பாருங்க. இப்போ நகர்ந்துட்டு இருக்கிறவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை நோக்கியே வரான். சிபினா ஓடுறீன்னா உன்னை என்ன சொன்ன? ஓடுன்னு சொன்னான். ஓடுனா ஓடணும். பாரு திரும்புறான் பாரு. ஓடுன்னு சொன்னா ஓடாம
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒரு இடத்துல நின்றுருக்குறான். ஏண்டி பார்த்தாலே பாவமாக இருக்குது, ரோட்டில் போகிறத சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கு. அது போகுதா திரும்புது வேறு இங்கே. ஐயோ திரும்புது, மறுபடியும் திரும்புது. என்ன திரும்பி பார்க்குறான், அங்கேருந்து குன்று ஓடி வந்துடுவானோ. பயப்படாது, ஏண்டி பயப்படுற? அது நினச்சிருச்சு போல இருக்கு, நாமளும் கருப்பு அதுவும் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு போகுது. அதுவே பாவம், ஒரு நேரம் அதுவே ஒன்றும் கிடைக்காம ரோட்டில் சுற்றிட்டு இருக்குது. அது ஒன்றும் உன்னை முட்டை வருதாகும். ஏன் இப்படி பயப்படுற? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அதை நம்ம வந்துட்டு எதாவது பண்ண முடிச்சா? அது வண்டிக்கு அந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, நம்ம வண்டிக்கு இந்த பக்கமாக இருந்தோம், அவ்வளோதான். ஓ ஆனால் நிஜமாக எனக்கே கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு சீரியஸாக. ஏன்னா நான் நினச்சேன் சரி ஓகே இங்கே வர திரும்பி இல்லை, நான் என்ன நினச்சேன் தெரியுமா, சீரியஸாகவே வந்து சும்மா அது பாட்டுக்கு ஏதோ ரோட்டில் சாப்பிட்ருக்குன்னு நினச்சேன். பார்த்தா போயிட்டு இருந்தவன் திடீர்னு வண்டியை சுற்றி என் பக்கம் எங்கள் பக்கமாக வர்றதுக்கு பார்க்குறான். அதான் எனக்கே கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா அது அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும், நாங்கள் இங்கிட்டு போனால் அவன் அங்கிட்டு வரான், அவன் அங்கிட்டு வந்து நாங்கள் இங்கிட்டு திரும்பினா அவன் திருப்பி வந்துட்டு இங்கிட்டு வரான். ஸோ அந்த மாதிரி லைட்டாக பயமுறுத்திட்டு இருந்தான். அதுவும் சிபியும் பயந்துட்டா பாரு. ஆனால் போக மாட்டேங்கிறான் பாரு, இங்கேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான். திடீர்னு அங்கேருந்து கொடுக்கணும்னு ஓடி வந்து ஒரே முட்டா முட்டிட்டானா என்ன பண்ணுவேன்? ஸோ நாங்கள் வந்து ஆனைக்கட்டி போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரவுண்டில் அப்படியே வந்தோம். ஏதோ 2 லாட்ரி டிக்கெட் வாங்கி கோடீஸ்வரன் ஆகலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே என்னடான்னா மாடு முட்டி போய் சேர்த்துருவோம் போல இருக்கு இல்லையா? கோடீஸ்வரன் கோடி கேட்குதா? கோடி இருறா, தெருக்கோடியிலே வச்சு உங்களை முட்டிடுறான்னு சொல்லிட்டு வருது. எந்த பர்பஸுமே இல்லாமல் சும்மா அப்படியே ரைடு வந்தோமா. ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஆனைக்கட்டி டச் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாட்ரி டிக்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனைக்கட்டி உள்ளே வந்ததுமே கேரளா பார்டர் தானே அது. ஸோ அதனால் சரி நம்ம வந்துட்டு ஒரு 2 டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான அம்மா இந்த கேரளா டிக்கெட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 2 டிக்கெட் வாங்கினோம். எங்களுக்கு வந்து பெருசாக அந்த அதிர்ஷ்டத்து மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை, உழைப்பு அது ஒன்று தான் வந்து நிச்சயமாக உயர்வை கொடுக்கும். ஜஸ்ட்டு ஏதோ வந்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹோட்டல் ஒன்றத்தையுமே காணோம். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக நம்ம வெங்கடாபுரத்தில் சிறுவாணி ஹோட்டல்லையே போய் சாப்பிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். போகும்போதே நம்மள இந்த செக் போஸ்ட்ல வாட் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஃபுல் மீல்ஸை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடுவோம்.